பாருங்களேன், மத்தேயு 6:25, மத்தேயு 6:25, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுத்துவோம் என்ற கவலை வேண்டாம். என்ன ட்ரெஸ் போடுறது, என்ன ட்ரெஸ் இருக்கிறதா, என்ன என்னத்தை சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி தெரியாம நீங்க அப்படிப்பட்ட ஒரு கவலை, ட்ரெஸ் இல்லை அப்படின்னா சாப்பாடு இப்போ காலையிலுக்கு என்ன, அது மதியத்துக்கு என்ன அப்படின்ற ஒரு கவலை நமக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன்னு சொன்னா, என்னைக்காவது ட்ரெஸ் இல்லாம நம்ம இருந்தோமா? என்னைக்காவது சாப்பாடு இல்லாம இருந்தோமா? கர்த்தர் வேதம் சொல்கிறது, அழகாய் சொல்கிறது. ஜெபத்துல நம்ம ஜெபத்துல பார்க்கும்போது எல்லாரும் தெரியும்ல, பரமண்டல ஜெபத்தை பார்க்கும்போது, அன்றன்றுள்ள ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவர்கிட்ட அன்னன்னைக்கு அன்றன்றுள்ள ஆகாரத்தை என்ன செய்யறதா, அன்னன்னைக்கு தருகிற தேவன். ஆமீன் சொல்லுமா? அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், நீங்க ஆடையை குறித்து கவலைப்படாதீங்க. நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஆகாரத்தை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவர் பாருங்களேன், மாம்சம், ஆண்டவரே மாம்சத்தை குறித்து கவலைப்படுறாங்க. அல்லேலூயா. ஒன்னே ஆடையை குறித்து, அடுத்து மாம்சத்துக்குரிய காரியங்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்களேன், மாம்சத்துக்குரிய காரியம் என்னது? சாப்பாடு. அல்லேலூயா. அப்ப மாம்சத்துக்குரிய காரியங்கள் பாருங்க. வனாந்தரத்திலே ஆண்டவர் தான் அவர்களை நடத்தி வந்தார். ஆண்டவர் தான் இந்த எகிப்திலிருந்து இந்த ஜனங்களை எல்லாம் நடத்தி வந்தார். எகிப்திலே அடிமைத்தனத்துக்குள்ளாக இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக என் ஜனங்கள் கூக்குரலிட்டார்கள். அவர்கள் வேதனையை பார்த்து, அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து, அவர்களை ஒடுக்கிற நிலையிலிருந்து அவர்களை நான் விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்த நேரத்திலே, வனாந்தரத்திலே அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் வானத்தின் மன்னாவை ஆண்டவர் கொடுக்கிறார். வானத்தின் மன்னாவை கொடுக்கிறார். தேவதர்கள் உணவை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்கிறது. அப்படிப்பட்ட உணவை சாப்பிட்ட அவர்கள் அந்த எகிப்திலே நாங்கள் குமட்டிக்காயையும் வெள்ளரிக்காயையும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல காய்கறியெல்லாம் சாப்பிட்டோம், ஆனா இங்கே கிடைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு முறுமுறுப்பு. அடுத்து வனாந்தரத்துல என்ன செஞ்சாங்கன்னா, ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் ஆண்டவர் போஷித்து வருகிற அந்த ஆண்டவர், அற்புதத்தின் மூலமாக அதிசயத்தின் மூலம் நடத்தி வருகிற அந்த ஆண்டவருக்கு முன்பாக இவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்கள் எகிப்திலே இறைச்சியை சாப்பிட்டோம், எங்களது இறைச்சியே கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் முறுமுறுக்கிறார்கள். மாம்சத்துக்குரிய கவலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நடத்துகிறார் என்று அறிந்து, அப்படித்தான் எகிப்திலிருந்து விடுவிச்சது போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கையிலிருந்து, பழைய வாழ்க்கையிலிருந்து விடுவிச்சு ஒரு புதிய விசுவாச வாழ்க்கையில கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். இப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கிற நீங்க விசுவாசத்தினாலே அநேக காரியங்கள், அற்புத அடையாளங்களை பெற்றிருக்கிறோம். ஆனால் அப்படி பெற்றிருந்தோம், சில நேரங்களிலே சில காரியங்களிலே நம்ம என்ன செய்கிறோம், கவலைப்படுகிறவர்களாக, வேதனைப்படுகிறவர்களாக, நம்ம முடக்கப்பட்ட நபர்களாக அந்த பழைய காரியங்களை நினைச்சு, அந்த பழைய காரியங்களை விடாமல் நம்ம என்ன செய்யறோம், நினைச்சு தேவனை முறுமுறுக்கிறவர்களாக இருப்போமானால் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில மாற்றி நம்ம தேவ சமூகத்திலே நம்முடைய ஆண்டவர் இரக்கம் செய்கிற தேவன் என்று சொல்லி அவரை அண்டிக் கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய எல்லா கவலைகளுக்கும் ஒரு முடிவை கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவரை சார்ந்திருக்கும் போது எல்லா பிரச்சனைகளும் மாறும். இயேசுவை சார்ந்திருந்தாங்க. நேரத்துக்கு என்னன்னா 2 அப்பம் 5 மீன் என்ன செஞ்சாரு, 5000 பேருக்கும் 7000 பேருக்கும் கொடுத்தாரு. ஆமீன் சொல்லுமா? அவர் ஒரு நாளும் பட்டினியா போட மாட்டாரு, ஒரு நாளும் வெறுமையாய் விட மாட்டாரு. ஆமீன் சொல்லுமா? அல்லேலூயா. நமக்கு சோதனை வரும், நமக்கு பிரச்சனை வரும். ஆனா எப்படி சோதனை வரும் தெரியுமா? இயேசு வனாந்தரத்தில் என்ன செஞ்சார், போய் ஜெபிச்சு கொண்டு இருந்தாரு. அப்போ அவருக்கு எப்படி சோதனை வந்துச்சு? திடீர்னு வந்துட்டு டஸ் அப்படின்னு வேற மாதிரி ஒரு சோதனை வரல. அவருக்கு பசி வந்துச்சு. என்ன வந்துச்சு? அவருக்கு பசி வந்துச்சு. இந்த பசி வந்ததுக்கு பொறுத்து பசியை பார்த்துட்டு பிசாசு என்ன செய்யறான்,
இந்த பசிக்கு இந்த இவருக்கு தேவை என்னது? அந்த பசியினாலே ஆகாரம் தேவை. இவர் சரீரத்திலே அந்த தேவைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? சோதிக்கணும் சொல்லி அவன் போய் என்ன செய்யறான்? இந்த கல்லை என்ன செய்ய அப்பமாக்கு என்று சொல்லி சோதிக்கிறான். அப்போ உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் சோதனை எப்போ வரும்னா, எப்போ கவலை வரும்னா, அந்த சோதனைக்கு அப்புறம் தான் கவலை வரும். அந்த சோதனை எப்போ வரும்னா, நம்ம வாழ்க்கையில் நம்ம சரீரத்தில் வருகிற தேவைகளின் அடிப்படையில் தான் ஒரு சோதனை வரும். எப்படி வரும்? தேவைகள் அடிப்படையில் தான். ஆகாரத்துக்காகவும், துணிக்காகவும், சுகத்துக்காகவும், இப்படி சரீரத்தில் வருகிற அந்த போராட்டத்துக்கு என்னன்னா, அந்த தேவைகளின் அடிப்படையில் தான் ஒரு சோதனை வரும். வேற ஒரு சோதனை, ஒரு பெரிய ஒரு சோதனை வராது. நமக்கு ஒரு கப்பல் இல்லை, கப்பல் கவுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. யோபுக்கு வந்துட்டு என்ன செஞ்சு? கப்பல் கவுந்துச்சு. அவனுக்கு மாதிரி கப்பல் கவலை. அவனுக்கு மாதிரி ஒட்டகம் பூரா வந்துட்டு என்ன, ஒரே நாளில் அத்தனை ஒட்டகங்கள், ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் போகலை. ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான ஆடுகள் மாடுகள் போகலை. அப்படியெல்லாம் வந்துட்டு நமக்கு சோதனை வரல. ஆமென் சொல்லுமா? அப்போ நம்ம தேவைகளின் அடிப்படையில் நமக்கு சோதனை வருமானால், நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணுகிற என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நாம் என்ன செய்யணுமா? அமர்ந்திருக்க வேண்டும். அவரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் அழகாய் சொல்கிறது. சங்கீதம் 34 சங்கீதம் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன செய்யணுமா? பிரகாசமா மாற்றினாராம். ஏழை கூப்பிட்டா கர்த்தர் கேட்டு எல்லா எடுக்கிறவங்களையும் நீங்களாக்கி விட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைஞ்சு பட்டினியாய் கிடைக்கும். ஆனா கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது. அல்லேலூயா. ஒரு நன்மை, அந்த நாளுக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்மளை ஆண்டவர் புறப்பட பண்ணியிருக்கிறாரே. அற்புதங்கள் மத்தியில் நடத்தி கொள்ள அவர் நம் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிறாரு. அவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் அவர் நம்மோடு கூட இருக்கிறான்னு சொல்லி நம்ம அவரையே நோக்கி பார்த்து ஜெபித்து தேவ சமூகத்தில் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம விசுவாசத்தில் இருந்தால் போதும். நமக்கு எந்த பிரச்சனைகளும் அசைவை உண்டாக்கி நமக்கு பிரிவினையும் வேதனையும் கொண்டு வர முடியவே முடியாது. ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. பாருங்க, சின்ன சின்ன காரியங்களுக்கு அவங்க முறுமுறுத்தனால நிறைய ஆரம்பத்திலிருந்து செஞ்ச அற்புதங்களை எல்லாம் அவங்க அந்த முறுமுறுப்புனால மறந்து போயிட்டாங்க. அதனால தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு எரிச்சல் உண்டாயிருச்சு. தேவன் இன்னும் அவர்களை மேன்மையாய் கானானுக்குள்ள பிரவேசிக்க விடாதபடிக்கு அது தடையாய் மாறிச்சு. நம்ம வாழ்க்கையிலே ஒரு முறுமுறுப்பு இருக்குமானால், நம்ம ஒரு கீழ்ப்படியாத காரியம் இருக்குமானால், நம்ம நிச்சயமா தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள பிரவேசிக்கவே முடியாது. மூன்றாவதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27ஆவது வசனம். மத்தேயு 6:27. மத்தேயு 6:27 எடுத்து வாசிங்க. கவலைப்படுறதுனால எவன் சரீர அளவை என்ன செய்யுமா? கூட்ட முடியாது. இந்த கவலைன்றது நம்ம சரீரத்தை கூட்ட முடியாது. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன்னா நீ சாப்பிட முடியாது. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா யாருமே பேச முடியாது. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன செய்ய? சிரிக்க முடியாது. கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா என்ன செய்ய முடியாது? எந்த வேலையும் செய்ய முடியாது. கவலை பிசாசுடைய கருவி. கவலை என்னது? பிசாசுடைய கருவி. கவலைய எப்ப வந்துட்டு, கவலைக்கு ஆப்போசிட் என்னது? கவலைக்கு ஆப்போசிட் என்னது? மகிழ்ச்சி. நீ மகிழ்ச்சியோடு இருந்தீங்கன்னா பாருங்களேன், உங்களுடைய ஒரு கர்த்தர் உங்க பலத்தை கூட்டுகிறவராக, அதை மேற்கொள்ளுகிற நபர்களாக நீங்க மாறுவீர்கள். ஆமென் சொல்லுவா. சந்தோஷமா இருந்துச்சுன்னா எந்த காரியத்தையும் நீங்க கவலைப்படும் போது நிதானம் தவறிடுவீங்க. நீங்க கவலைப்படும் போது சமாதானத்தை இழந்துடுவீங்க. நீங்க கவலைப்படும் போது நீங்க டென்ஷன் கூட்டுவீங்க. நீங்க கவலைப்படும் போது பக்கத்தில் இருக்க பொருளெல்லாம் எரியுவீங்க. அதை வாங்குறதுக்கு என்ன பாடுபடுறோம், ஆனால் அதை உடைச்சிருவீங்க, செதறிடுவீங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு கவலைப்பட்டு நான் டென்ஷன் ஆகி நமக்கு இவ்வளோ சேதாரங்கள் வந்த பிறகு நம்ம என்ன செஞ்சோம்? அப்புறம் யோசிப்போம், ஏன் இது செஞ்சோம், இப்படி நான் செஞ்சுக்க கூடாதுன்னு நினைப்போம். ஆமீன் சொல்லுமா?
நம்ம கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை நம்ம கூட்ட முடியாது, கவலைப்படுறதுனால ஒரு காரியத்தை செய்ய முடியாது. இப்போ எனக்கு வந்துட்டு கால் வலிக்குது, நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். என் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் பணம் இல்லை, நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கணும். நான் சாப்பாடு இல்லை, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா இதனால என்ன நடக்குங்க? உங்க சரீரமும் என் சரீரம் தான் பாதிக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. இன்னைக்கு இருந்து நீங்க கவலைப்படுற காரியத்தை விட்டுருங்க. அதை சரி பண்றதுக்கு பாருங்க, உட்காருங்க, தேவ சமூகத்தில் ஜெபிங்க, அப்புறம் உட்காருங்க, பேசுங்க. ஆண்டவரே தேவைகளை சந்திங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட தெரிவிங்க. கர்த்தர் எல்லாத்து காரியத்தையும் செய்ய போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பாருங்களேன், 6:31 வந்து பாருங்களேன், என்னத்தை உண்போன்ற கவலை இல்லைங்க, என்னத்தை உடுத்துவோன்ற கவலையும் நமக்கு என்ன செய்யக்கூடாது, என்னத்தை உடுத்துவோம் நினைக்கவே கூடாது. அல்லேலூயா. 6:34 வாசிங்க. ஆகையால் கவலைப்பட வேண்டாம். எதை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். எதை நினைக்கிற நீ கவலைப்படுறதுனால டஸ்ட் வந்துடாது. நான் புன்னகை சில்க்ஸில் ஒரு ட்ரெஸ் பார்த்தேன். ஐயோ அந்த ட்ரெஸ் போடணுமே, அந்த ட்ரெஸ் வாங்க முடியலையே, நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தா புன்னகை சில்க்ஸ்காரன் கொண்டு வந்துருவானா? எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆடை எப்பயாவது கொடுப்பாரு, நிச்சயமா எனக்கு வந்துட்டு இருக்கு. நான் இருக்கிறத நான் போட்டு போயிடுவேன், இல்லாத கர்த்தர் கொடுப்பார். ஆமென். போதுமான மனதோட நம்ம இருக்கணும். அடுத்து 34ஆம் வசனம் வாசிங்க. நாளைக்காக கவலைப்படாதீங்க. பாருங்க, ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படாதீங்க, என்னத்தை உடுத்துவோம் கவலைப்படாதீங்க, எந்த சாப்பிடுவோம் கவலைப்படாதீங்க. அப்புறம் நாளைக்காக, நாளைக்கு என்ன செய்யறது, இன்னைக்கு என்ன செய்யறதுன்னு கவலைப்படாதீங்க. நாளைக்கு என்ன செய்யுது, இன்னைக்கு என்ன செய்யுது, கவலைப்படாதீங்க. அல்லேலூயா. பாருங்களேன், வாசிங்க தொடர்ந்து. நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும். அந்தந்த நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார், அது போதும். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. பாடுமா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருதே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசனோடுண்டே. ஏதினார் இது ஏதினார் நீர் என்னோடு வருவதினார். ஆண்டவர் என் கூட வர்றதுனால நான் என்ன செய்வேன், நான் விசேஷித்த நபருங்க. நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன், அவர் பார்த்துக்குவார் எல்லாம். யெகோவா ஈரே. ஆபிரகாம் சொல்றான், என்ன சொல்றான், கர்த்தரை நம்பித்தான் நான் நிற்கிறேன். ஆண்டவர் என் பிள்ளைய பலியிடுன்னு சொல்றாரு, அவர் கொடுத்துட்டாரு. என் மனைவிட்டு சொன்னா போயா நீ வேற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்கோம். அதனால மனைவிட்ட கூட சொல்லலை. யாரு, ஆபிரகாம். என்னன்னா ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்றுறதுக்காக மனைவிட்ட கூட சொல்லலை. மனைவிட்டு சொன்னா போதும், ஏன் பிள்ளைய கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாம சொல்றியா, நீயா சொல்றியா அப்படின்னு சொல்லி எனத்தையாவது சண்டை போட்டு நம்ம நினைச்சிரும். அதை ஒத்துக்கிற மாட்டாங்க. ஆனால் தேவன் சொன்னதை அவர் கீழ்ப்படிச்சு அவர் சொன்னாரு, எல்லா பலிக்குரிய எல்லாமே இருக்கிறது, ஆனா ஆடு இல்லையே என்று சொல்லி ஈசாக்கு கேட்டான். யார்கிட்ட கேட்டான், அவருடைய அப்பாட்ட கேட்டா இப்படி இருக்கும் பிள்ளைக்கு. இல்லை எனக்கு ஆடு இல்லையேப்பா அப்படின்னு அவர் சொல்றாரு. எல்லாம் பார்த்துக்கொள்வார் ஆண்டவர், எல்லாம் பார்த்துக்கொள்வார் என்ற விசுவாசம் நம்பிக்கை இருந்துச்சு. மேலே போனதுக்கு அப்புறமும் அங்க ஆடு இல்லை. உடனே எல்லாம் பார்த்துக்கிறான்னு சொன்னவே கையை கட்டி என்ன செஞ்சான், ஈசாக்க கையும் காலையும் கட்டி அந்த பிறகு மேலே என்ன செஞ்சுட்டான், வச்சுட்டு ஓங்கி வெட்ட போனான். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு நம்ம செய்வோம், அவர் தானே கொடுத்தாரு. யோபு அப்படித்தான் சொல்றான். என்னன்னா ஒரு திரளான ஒரு பெரிய ஒரு அலை வந்துச்சு. அந்த அலை வந்து கப்பலை என்ன செஞ்சுச்சு, அடிச்சு உடைச்சி சுக்கானில் என்ன செஞ்சு உடைச்சி அது சேதாரம் ஆயிடுச்சு. ஒரு பெரிய வெள்ளம் வந்துச்சு.
என்ன செஞ்சு ஆடு மாடுகளை எல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சு. அப்படி சொன்ன உடனே என்ன சொன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தான்னு சொன்னான். அவனுக்கு பின்னால 2 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வச்சிருந்தாரு. அவர் உறுதியாய் விசுவாசத்தில் இருந்தபோது. இவன் விசுவாசத்தில் இருந்தபோது அங்க மேல வரைக்கும் போயிட்டான். கட்டை மேல வந்துட்டு என்ன செஞ்சான், பிள்ளைய படுக்க வச்சுட்டான், வெட்ட போயிட்டான். ஆனா வெட்ட போயிட்டான் என்ன ஆகும்? ஆபிரகாம் பார்த்து, ஆபிரகாமே உன் கத்தி என்ன செய்யாத, பிள்ளை மேல நீ என்ன செய்யாத, படவிடாத, நிறுத்து அப்படின்னாரு. உடனே நிறுத்தினானா. அந்த சத்தத்தை பார்த்து, உன் பின்புக்கமாக ஒரு ஆட்டை வச்சிருக்கிறேன், நீ விசுவாசத்துல நீ உறுதி. அந்த கடைசி நேரம் தான் விளங்கும். கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் சில நேரங்கள்ல ஒரு விபரீதமா இருக்கிறது மாதிரி தெரியும், ஆனா கடைசியா தான் விளங்கும். கடைசியா அவன் எவ்வளவு ஆண்டவருடைய கீழ்ப்படிஞ்சு மனசை கடினப்படுத்தி கல்லு மாதிரி இருந்து தன் பிள்ளையை வெட்ட போனா, ஆண்டவர் வந்துட்டு அதை பார்த்து, கீழ்ப்படிதலை பார்த்து அங்க என்ன செஞ்சாராம், ஒரு ஆட்டை நியமித்தார். அதை நீ பலியிடு, உன் பிள்ளை என்ன செய்யலாம், பலியிட வேண்டாம். கர்த்தர் யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் என்று சொல்கிறது. ஆமென் சொல்லுமா? யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக்கலாம். நேரம் இல்லை, பாருங்களேன், தேவையான பாருங்களேன். லூக்கா 10:41 வாசிங்க. இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாய் என்று சொன்னார். கவலை, அநேக காரியங்களை குறித்து, சாப்பாடாக்குறது, மற்ற காரியங்களை செய்யறது. இது மார்த்தாள் என்ன செஞ்சான், பல காரியங்களை குறித்து கவலை. ஆனால் லூக்கா 10:42 சொல்கிறது, தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டுவிடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். நீங்களும் நானும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படியாக. காரணம் என்னன்னா, எல்லா காரியத்தையும் குறித்து கவலை கொண்டிருந்த அந்த மார்த்தாளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தேவையானது ஒன்றே என்று சொல்கிறார். நீ கலங்கி கொண்டிருக்கிற அந்த கலக்கம், இந்த எல்லா தேவைகள் எல்லாம் வேற. அது பூரா என்னன்னா, ஆண்டவரை தேடும் போது தேவையானது ஒன்று. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது, இவைகளை எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடும் போது இவைகளை எல்லாம் கூட கொடுக்கப்படும். அதனால நீ என்ன செய்யாத, தேவையான ஒரு காரியத்தை நீ நம்பி விசுவாசித்து தேவன் மேல பற்றுதல் வையே, அதுதான் முக்கியம் என்று சொல்லி. நீ சாப்பாடாக்குறது, எனக்கு சாப்பாடாக்குறது முக்கியம் இல்லை, என் மற்ற காரியங்களை குறித்து கவலைப்படுறது முக்கியம் இல்லை. நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடு, தேவ சமூகத்தில் அமர்ந்திரு என்று ஆண்டவர் சொல்கிறார். எல்லா கவலைகளையும் அவர் விசாரிக்கிற 1 பேதுரு 5:7 நேரம் இல்லை, 5:7 சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க, அவர் எல்லாவற்றையும் ஆதரித்து உன்னை விடுவிச்சு கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவே, இந்த நாளில் உடைய கரத்திலே எங்களை வைக்கிறோம். ஆண்டவரே, கவலைகள் ஒவ்வொரு நபர்களையும் உடைக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தை கெடுத்து கொண்டிருக்கிறது. அவைகளை எல்லாத்தையும் மாற்றுங்க, அவைகளை எல்லாத்தையும் ஆண்டவரை அகற்றி போடுங்க. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கவலைகள் வரக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவரே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தில் உறுதியாய் நின்று ஜெயத்தை சுதந்திரிக்க ஆண்டவரே, கவலையினால் வருகிற வேதனையும் வியாகுலத்தையும் ஒரு நாளும் ஆண்டவர் அவர்களுக்குள்ளே கொண்டு வந்து அசைச்சு அவர்கள் முடங்குவது தேவனுடைய திட்டம் அல்ல. அவர்கள் சந்தோஷமாய் இருக்கவும் கவலைகள் மாறி ஆண்டவர் தேவனுக்குள்ளாக சந்தோஷமாய் இருக்கும்படியாக, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கும்படியாக கர்த்தர் மேல் விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, உடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, பலவீனத்தோடு இருக்கிற அத்தனை நபர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, கர்த்தாவே, அடுத்த வாரம் ஆண்டவரே எல்லாரும் ஆண்டவரே கர்த்தாவே உடைய சமூகத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், பலவீனம் நீங்கி கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி கடந்து வர கிருபை செய்யுங்க. உடைய நாமம் மகிமைப்படட்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே உடைய வல்ல கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.